பேசும்போதே உங்களுக்கு வாயில பேட் பிரீத் அதாவது துர்நாற்றம் ஏற்படுதா, வயிறு அல்சரா இருக்கலாங்க, இல்ல ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பாக்டீரியல் தொற்றா இருக்கலாம், இல்ல கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கலாம். இப்ப கொஞ்ச நாளா தான் எனக்கு இந்த பேட் பிரீத் வாயில ஏற்படக்கூடிய இந்த துர்நாற்றம் பிரச்சனைக்கு நான் பேஸ்ட்டை மாத்தி பார்த்துட்டேன், டூத் பிரஷ் மாத்தி பார்த்துட்டேன். நான் நிறைய விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன். நைட்ல 2 டைம்ஸ் பிரஷ் பண்றேன். எல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வு என்னென்ன மூலிகைகள் நம்ம ஃபாலோ பண்ணலாம், டயட் பேட்டர்ன் எல்லாமே இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தாங்க. என்கிட்ட பேசும்போதே எனக்கு வாயில் ஒரு மாதிரி பேட் பிரீத் வர மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்கிறது, அடுத்தவங்க கிட்ட பேசும்போது தயங்கி தயங்கி பேசுறது, முகத்தை பார்த்து பேச முடியல அப்படின்னு சொல்கிறது. இப்போ கொஞ்ச நாளாக தான் எனக்கு இந்த பேட் பிரீத் வாயில் ஏற்படக்கூடிய இந்த துர்நாற்றம் பிரச்சனைக்கு நான் பேஸ்ட்டை மாற்றி பார்த்துட்டேன், டூத் பிரஷ் மாற்றி பார்த்துட்டேன். நான் நிறைய விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன். நைட்டில் 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணுறேன். இப்படி இருந்தாலுமே நமக்கு அந்த மவுத் வாஷ் நான் நிறைய யூஸ் பண்ணுறேன், அதுலேயும் நிறைய ஃப்ளேவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எந்த விதமான சொல்யூஷனும் எனக்கு தெரியல. இந்த பிரச்சனைக்கு நம்ம என்ன தீர்வு, நேச்சுரலாக இயற்கையான முறையில் சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ பொதுவாகவே உங்களில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. ஸோ வீடியோவில் நிறைய உணவு முறைகள் சொல்கிறேன், மூலிகை முறைகள், ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வாயில் நமக்கு பேட் பிரீத் வருது, ஹலிடோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். இது பேட் பிரீத் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈறுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். உங்களுடைய வாயில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், தொற்று கிருமிகள் ஏதாவது இருந்தால் இந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாத மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதாவது ஈறுகளில் வீக்கம், ரத்தம் வடிதல், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாக்கில் ஏற்படக்கூடிய அல்சர், ஃபிஷர், நாக்கில் அப்படியே ஒரு மாதிரி வெடிப்பு இருந்துக்கிட்டே இருக்கிறது, நாக்கு ஓரமாக நமக்கு சின்ன சின்ன புண்கள் இருக்கிறது, இது எல்லாமே பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதுவுமே நிறைய பேருக்கு இந்த ஹலிடோசிஸ் வர்றதுக்கு, வாயில் ஏற்படக்கூடிய அந்த பேட் பிரீத் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. சரிங்க, அடுத்தது என்ன, ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அல்சர் பிரச்சனை தான். ஸோ அல்சர் எனக்கு குணமாகவே இல்லை, அல்சர் பிரச்சனைக்கான தீர்வுகள் என்னன்றதே எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க. அல்சர் இருந்துச்சுன்னா ஆசிட் செக்ரீஷன் அதிகமாக இருக்கும். ஆசிட் செக்ரீஷன் அதிகமாக இருந்தால் நம்ம வாய்ப்பகுதியிலையும் அந்த அசிடிட்டியோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு தெரியுங்க. அதுதான் பேட் பிரீத்தாக நமக்கு வர்றது. இல்லை நீண்ட நாளாக உங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது, ஸோ இந்த பிரச்சனையும் உங்களில் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலோ, இல்லை உங்கள் உடலில் பித்தம் அதிகமாக செக்ரீட் ஆகிறது, நீங்கள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றவங்க, அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றவங்க, இந்த மாதிரி காரணங்களால் உங்கள் வாயில் இந்த மாதிரி பேட் பிரீத் வரலாம். பாக்டீரியல் தொற்று இருந்தாலும் நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படுதுங்க. இதை சரி செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள் சேர்த்துக்கலாம். ஸோ முதல்ல உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்தால் அதை கிளியர் பண்ணணும். ஸோ மலச்சிக்கல் தொந்தரவு இருக்க தான் நிறைய பேருக்கு இந்த பேட் பிரீத் ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ அந்த மலச்சிக்கலை சரியாக்குறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ முதல்ல இரவு நேரத்தில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உணவு சீக்கிரமாக எடுத்துருங்க. ஒரு 7:30க்கெலாம் நீங்கள் டின்னரை முடிச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போகும்போது ஒரு 2 ஹவர்ஸில் நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா, தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு மூலிகையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் கடுக்காய். ஸோ இந்த கடுக்காயோட நம்ம நிலாவரை பொடி சம அளவு கலந்து எடுத்துக்கோங்க. ஸோ கடுக்காய் 50 கிராம் இருக்குன்னா நிலாவரை பொடி 50 கிராம் நல்லா கலந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட 4லிருந்து 5 கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து நைட்டு நம்ம குடிச்சிட்டு தூங்க போகணும். ஸோ அந்த மாதிரி போகும்போது வயிறில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும், மலச்சிக்கல் இருக்காது. ஒரு சில 3 நாளைக்கு ஒரு முறை, 4 நாளைக்கு ஒரு முறை மோஷன் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க. ஸோ அதில் உங்களுக்கு சரியாகணும்னா மறக்காமல் இந்த 2 பொடியும் ஒன்றா சேர்த்து இரவு நேரத்தில் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். சரிங்க, அல்சர் பிரச்சனை இருக்குது, இல்லை ஐபிஎஸ் மாதிரி பிரச்சனை இருக்குது, ஒரு சிலருக்கு மோஷன் போகும்போது சளி மாதிரி போகுது, காஃபி ப்ரௌன் கலர்லேயோ இல்லை ஃபோம், அதாவது நொர வர மாதிரியோ போகுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மலம் வெளியேறுதா
அந்த மாதிரி இருக்கும்போதும் வாயில் உங்களுக்கு பேட் பிரீத் வரலாம். எதனால் இப்படி மலம் வெளியேறுதுன்னா, உங்களுக்கு குடல் பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், IBS அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், உள்ளே இருக்கக்கூடிய குடல் பகுதியில் அங்கங்கே நமக்கு இன்ஃப்ளமேஷன், சின்ன சின்ன புண்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதனாலையும் நமக்கு இந்த மாதிரி செரிமானத்தன்மை குறைந்து இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் மோஷன் போகிறதுனாலையும் வாயில் உங்களுக்கு பேட் பிரீத் ஏற்படுதுங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ உணவு முறையில் ரொம்ப ரொம்ப எளிமையான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். எளிமையான உணவுகள் அப்படின்னா என்ன? சாத்விக் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். ஈஸியாக அந்த காய்கறிகளை சேர்த்து அதிகமாக ஸ்பைசஸ் இல்லாமல், காரம் இல்லாமல், எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகள் இல்லாமல் ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளாக நீங்கள் செலக்ட் பண்ணி சாப்பிட்றது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகள், சௌ, நூக்கல், வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி, சுரைக்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி காய்கறிகளை சிறுபருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி டெய்லி எடுத்துக்கோங்க. தினம்தோறும் ஒரு வேளை, அது மதிய நேரத்தில் நல்லா கூட்டு நிறைய வச்சு ரைஸ் கம்மியாக்கிக்கிட்டு அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. அப்படி சாப்பிடும்போது டைஜஷன் உங்களுக்கு நார்மல் ஆகும். ஸோ ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த பேட் பிரீத் ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது. இதில் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதிமதுரம் எடுத்துக்கலாங்க. ஸோ அதிமதுரம் தண்ணீரில் ஒரு 3-4 கிளாஸ் தண்ணீர் இல்லை 1/2 லிட்டர் தண்ணி கூட எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அதிமதுரம் அதில் போட்டுருங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள். ஸோ இதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 8 minutes அந்த அளவுக்கு இது பாயில் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த தண்ணீரில் வாய் கொப்பளிக்கணும். ஸோ நல்லா காகுல் பண்ணுறதுக்காக இந்த தண்ணீர், இது தொண்டையில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைனசைட்டிஸ், டான்சிலைட்டிஸ் பிரச்சனை இருக்குங்க. இதனாலேயுமே ஒரு பேட் பிரீத் வர்றது, அந்த பிரீத்லேயே எனக்கு சளி வாட தெரியுதுங்க, அந்த சளி பிடிச்சிருக்கு இல்லைங்களா, அதோட ஸ்மெல் எனக்கே தெரியுதுன்ற அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி உங்கள் ஸ்கல் போனில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த சளி வெளியேறணும் அப்படின்னா இந்த தண்ணீரில் நீங்கள் வாய்க்கொப்பளிப்பு செய்யலாம். ஸோ தொடர்ந்து இதை நீங்கள் தினமும் காலையிலே அந்த தண்ணீரில் நல்லா தொண்டையிலெல்லாம் படுற மாதிரி வாய்க்கொப்பளிப்பு செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் குறைய ஆரம்பிக்கும். இப்போ டான்சிலைட்டிஸ் இருக்குது, டான்சிலைட்டிஸ் வீக்கம் இருக்குது, அதை குறையணுனாலும் ரெகுலராக இதில் நீங்கள் வாய்க்கொப்பளிப்பு செஞ்சுக்கிட்டே வரலாம். ஸோ இந்த 3 மூலிகையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி உணவில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சாதம், நீங்கள் தேங்காயை காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிட்றது, தேங்காய் பல்ல ஏலக்காய் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிறது, இது எல்லாமே உங்கள் வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அது வீக்கம் இருக்குது அப்படின்னா அதை குறைக்க செய்யும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டூத் கேரிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், பற்களில் ஏற்படக்கூடிய சொத்தை. ஸோ இந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கான தீர்வுகள் என்னவோ நீங்கள் மருத்துவர் ஆலோசனை செஞ்சு அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிடணும். இல்லைன்னா திரும்ப உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள். ஸோ தைராய்டு கிளாண்டில் உங்களுக்கு வீக்கம் இருக்குது அப்படின்னா, ஸோ தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல்லிங் இருக்குது, நிறைய பேருக்கு தைராய்டு கிளாண்ட் வீக்கம் இருந்துச்சுன்னா அது சரியாகிறதுக்கும் ரெகுலராக இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். ஒரு சிலருக்கு தைராய்டு கிளாண்ட் வீக்கம் இருந்து அதுலேயும் டியூமர்ஸ் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு பேட் பிரீத் ஏற்படலாம். ஸோ இந்தந்த விஷயங்களால், ஏன்னா நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, வாயில் எனக்கு ஸ்மெல் வருதுங்க, சரி நான் இந்த டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணிட்டேன், இதை மாற்றிட்டேன், மவுத் வாஷ் இதை யூஸ் பண்ணுறேன், டூத் ப்ரஷ் மாற்றிட்டேன், அதுக்கெல்லாம் நமக்கு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. நிரந்தர தீர்வு வேணும்னா இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு சைனசைட்டிஸ் இருக்குது, தீராத தைராய்டு கிளாண்ட் ஸ்வெல்லிங் இருக்குது அப்படின்னா அதற்கான சிகிச்சைகளை எடுத்துக்கோங்க. இது தொடர்பான சித்த மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.